ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி, முழங்கால் வலி, கை கால் எந்த ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலுமே சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு சூப் தான். கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். இந்த சூப்பை ரெடி பண்ணுறதுக்காக நான் முடவாட்டுக்கால் அப்படிங்கிற ஒரு கிழங்க தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முடவாட்டுக்கால்னு சொன்னாவே இமயமலை காடுகளில் அப்படிதான் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது நாட்டு மருந்து கடையிலேயே ரொம்ப சுலபமாக கிடைக்கிது. முடவாட்டுக்கால்னு கேட்டாவே நமக்கு எவ்வளோ கிலோ வேணுமோ அவ்வளோ கிலோ வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு நேரத்துக்கு நம்ம சமைக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தோம்னா 100லேருந்து 150 கிராம் தான். பார்க்கும்போது மேலே ஃபுல்லாக முடியாக ஒரு மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக வெல்வெட் போல தான் இருக்கும். இந்த முடி நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இதோட 150 கிராம் அளவுக்கு மட்டும்தான் தோலெல்லாம் நீக்கிட்டு இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி, செகண்ட் தண்ணி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் முடியாக இருக்கும். 3வது தண்ணி க்ளீன் பண்ணும்போது அப்படியே தண்ணி நல்லா தெளிவாக இருக்கும். இந்த கிழங்க நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முடவாட்டு கால்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தமிழில் இங்கிலீஷில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் கிழங்க இது போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு, 1 பச்சை மிளகா, ஒரு நார்மல் சைஸ் இஞ்சி நான் தட்டி எடுத்திருக்கேன், 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது இன்னமும் மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு கை நிறைச்ச அளவுக்கு கருவேப்பிலை இருக்கும். இதில் கட் பண்ணி வச்சுருந்த முடவாட்டுக்கால் கிழங்கையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இது எல்லாத்தையுமே நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க போதும். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். இதில் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய். மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுருங்க. இதில் அரைச்சி வச்சுருந்த முடவாட்டுக்காலும் அந்த மசாலாவும் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கலந்துட்டு நான் கடாயில் ஊற்றிடுறேன். எந்த அளவுக்கு முடவாட்டுக்கால் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட 5 பங்குக்கு தண்ணி ஊற்றணும். சூப்பெல்லாம் எப்படி ரொம்ப தண்ணி போல் இருக்கும் இல்லையா, அதே அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் நான் சேர்த்திக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இப்போ இது எல்லாமே சூப்போட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம். இந்த கிழங்க க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாவே டெய்லி இது போல் சூப் ரெடி பண்ணி காலையில் உணவுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற வலி, தோல் சொறி, சரங்கு இது போல் இருக்கிற நோய் எல்லாமே சரியாகும். மினிமம் 1/2 மணி நேரமாவது இந்த சூப்பை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த கிழங்குல உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும். நான் 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இது திப்பியாக இருக்கிறனால வடித்து குடிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இது போல் பெரிய ஜல்லு கரண்டியில் வடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாகவே வடித்து எடுத்துட முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு துப்பியாக இருக்குது. இதை வச்சுட்டு அப்படியே குடிக்க முடியாது, ஒரு மாதிரியாக இருக்கும். அதே போல் முடவாட்டுக்கால் சூப்பையுமே வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டாம். சில பேர்த்துக்கு ஒத்துக்காமல் இருக்கும். வயிறு உப்பின மாதிரி இல்லைனா அசிடிட்டி ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு இதை பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க, நல்லா கிளியராகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நான் இந்த சூப்பை 4 பேர்த்துக்கு செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருவேன். கிண்ணத்தில் ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் பெப்பர் பவுடரும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு மட்டன் சூப் போல் டேஸ்டியாக இருக்கும். குறைஞ்சது 1 மாதம் கண்டினியூஸாக எடுங்க.